மாகாண சபைகளின் கலைப்பு 2 வாரங்களுக்கு ஒத்திவைப்பு. தலவில தேவாலய உற்சவத்தை முன்னிட்டு மேல் மற்றும் தென் மாகாண சபைகளை கலைப்பதை 2 வாரங்களுக்கு ஒத்திவைப்பதற்கு அரசு தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இது வரும் 28ஆம் தேதி தான் இந்த மாகாண சபைகள் கலைப்பதாக கூறப்பட்டிருந்தன. தற்பொழுது தலவில புனித அன்னம்மாள் ஆலய திருவிழாவை முன்னிட்டு இதை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட உள்ளதாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. புலமை பரீட்சையை நிறுத்தினால் தொடர் போராட்டங்கள் வெடிக்கும். ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை. தற்பொழுது புலமை பரிசில் பரீட்சையும் ஒரு அதிகளவில் பேசும் ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. அண்மையில் கல்வி அமைச்சர் கூறினார் 2016ஆம் ஆண்டு முதல் புலமை பரிசில் பரீட்சை நடத்தப்படாது, அதற்கு பதிலாக ஒரு மதிப்பீட்டு பரீட்சை நடத்தப்படும் என சிலர் அதற்கு வரவேற்பு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஆசிரியர் சங்கம் தொடர்ச்சியாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அதே போன்று அகில இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் ஆகியன இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. வறிய மாணவர்களுக்கு அவர்களின் புலமை பரிசில் அந்த தொகையை வழங்குவதற்கான ஒரு இலவச கல்வி திட்டத்தின் கீழ் தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆகவே இதனை ரத்து செய்யக்கூடாது என, அதே போன்று சுதந்திரத்துக்கு பின்னர் 60 வருடங்களுக்கு மேற்பட்ட காலத்தில் 36 பிரபல பாடசாலைகள், அதாவது பௌதிக வளங்களும் மனித வளங்களும் கூடிய பாடசாலைகள் 36 மாத்திரமே இருக்கின்றன. கல்வி அமைச்சர் கூறும் வகையில் இன்னும் 2 வருடங்களில் எவ்வாறு 1000 பாடசாலைகளை அனைத்து வசதிகளும் கொண்ட பாடசாலைகளாக மாற்ற முடியும் என தற்பொழுது ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சுமத்தி இருக்கின்றன. ஆகவே இந்த பரீட்சை நிறுத்தக்கூடாது, நிறுத்தினால் தொடர் போராட்டத்திற்கு தயார் என அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 63 கோடி ஹெரோயின் டெல்லி போலீசாரால் பறிமுதல் என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கு. நேற்று ஏனைய பத்திரிகைகளில் இந்த செய்தி வந்திருந்தது நாங்கள் பார்த்திருந்தோம். இது தொடர்ச்சியாக இலங்கைக்கு ஊடாக மேலும் பல நாடுகளுக்கு இந்த போதைப் பொருள் கொண்டு செல்லப்படவிருந்ததாக தகவல்கள் தெரிவித்திருந்தன. இந்திய மதிப்பின்படி 30 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளும் 3 சந்தேக நபர்களும் புதுடில்லியில் கைது செய்யப்பட்ட செய்தியே அது. தமிழ் கைதிகள் விவகாரத்தில் நவோதயவின் முன்மாதிரி என்கின்ற செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. ஆசிரியர் தலையங்கமாக சுடரொலியில் கார்ட்டூன் மக்கள் ஆணைக்கும் மதிப்பளியுங்கள், மக்கள் ஆணைக்கும் மதிப்பளியுங்கள், நிர்வாக கெடுபிடிகள், உள்ளூராட்சி பதில் தோல்விகள். 2 கதாநாயகர்களும் தமிழ் மக்களினுடைய முதல் மந்திரியும் இலங்கையினுடைய ஜனாதிபதியும் உள்ளூராட்சி ஒரே படகில் தான் இருக்கிறார். ஒரே பிரச்சனை நிறைந்த படகு, அது துடுப்பும் உக்கி போன நிலையில் தான் இருக்கின்றது. ஜேபியினுடைய கேலி சித்திரம் அது சுடரொலியில் என்று பிரசுரமாயிருக்கிறது. அடுத்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையும் சவால்களை எதிர்கொள்ள தயார். சீனா, ரஷ்யா, கியூபா, அல்ஜீரியா அங்கம் வகிப்பதால் பலம் என்கின்றார் சமரசிங் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மார்ச் மாதம் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தில் வலிமையாக இலங்கையுடன் நெருக்கமாக இருக்கும் நேய நாடுகள் இலங்கைக்கு ஆதரவளிக்கும். ஆகவே அது குறித்து அச்சமடைய தேவையில்லை என அமைச்சர் கூறுகிறார். அரசாங்க உடைமைகளை தேர்தலுக்கு பயன்படுத்துவதை தடுக்க 14 சிபாரசுகள் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு முன்மாதிரி என்கின்ற செய்திகள் வருகிறது. தடுக்கப்படுகிறதை காண முடியவில்லை. தொடர்ச்சியாக தேர்தல் கண்காணிப்பாளர்களின் குற்றச்சாட்டும் அதுதான். இனிவரும் காலத்திலாவது அவ்வாறு தடுக்கப்பட்டால் அதுவே வரவேற்கத்தக்கதாக இருக்கு. நானாட்டான் பிரதேச செயலகம் மீதான தாக்குதல், விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 21 பேரும் பிணையில் விடுதலை என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அண்மையில் அந்த காணி ஒதுக்கீட்டு பிரச்சனை தொடர்பில் இருந்த சர்ச்சையை அடுத்து நானாட்டான் பிரதேச செயலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு பல லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே 18 பேர் கைது செய்யப்பட்டார்கள். பின்னர் 3 சரணடைந்து தொடர்ந்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். தற்பொழுது நத்தார் பண்டிகை அதே போன்று இனங்களுக்கிடையான நல்லுறவை கவனத்தில் கொண்டு அவர்களை விடுதலை செய்யுமாறு நேற்றைய தினம் சட்டத்தரணிகள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய அவர்களை கடுமையாக எச்சரித்து இனிவரும் காலங்களில் இத்தகைய சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது என உத்தரவிட்டு நீதிமன்றம் அவர்களை பிணையில் செல்ல அனுமதித்து இருக்கின்றது. கல்முனை மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் ஒத்திவைப்பு, திடீர் அறிவிப்பால் உறவினர்கள் மத்தியில் அதிருப்தி என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிகாரத்துக்கு உட்பட்ட கல்முனை மாநகர சபையிலே தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகள். நேற்றைய தினம் திடீரென சபையின் தலைவர் நிசாம் காரியப்பர் அறிவித்திருக்கின்றார், 1 வாரத்துக்கு இந்த சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படுகின்றது என. நேற்று தினம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் நேற்றைய தினம் சில வேளை வரவு செலவு திட்டம் வந்திருந்தால் ஏதேனும் நடந்திருக்கலாம் என்பதற்காக இந்த வெக்கேஷன் வழங்கப்பட்டதோ தெரியவில்லை. கண்டுபிடிக்கப்படும் மனித புதைகுழிகள் என்கின்ற செய்தி வீரகேசனுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது. காலம் பேச வேண்டிய செய்தி. கண்டுபிடிக்கப்படும் மனித புதைகுழிகள் என்கின்ற செய்தி. அதனுடைய விடயங்கள் நாளை மறுதினம் விசாரணைகள் இதன் மூலமாகத்தான் தெரியக்கூடியதாக இருக்கு. ஏங்க தினமும் கோயில் உண்டியல் சேர்க்கிற காசெல்லாம் இருக்கிறீங்க, சேர்ந்தாதான் வேற யாரும் எடுத்திருக்காங்களே. ஆலயங்கள் உடைத்து பணம் கொள்ளை செய்தி. உண்டியல் எப்படி உடைக்கப்பட்டிருக்கிறது,
மக்கள் கிழிந்து போன உடையுடன் மக்கள் கேட்கும் கேள்வி. ஆனால் இங்கேயும் கனியினுடைய கேலி சித்திரம் இருக்கிறது. குருக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நொந்து போயிருப்பது மக்கள் தெளிவாக இருக்கின்றார். திருடர்கள் வந்து களவாடி செல்லும் முன் அவர் தனது பையில் எடுத்து இந்த பணத்தை போட்டுக் கொள்வது போல் கனியின் இந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். அதை தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை செய்திகளுக்கு செல்வோம். தவனகல முஸ்லிம்களுக்கு எதிராக மீண்டும் அடாவடித்தனம், பெருமச்சத்தில் மக்கள், ஃபைசர் முஸ்தபா ஜனாதிபதியுடன் அவசர தொடர்பு என்கின்ற செய்தியாக இருக்கும். மாவனல்ல தேவனகல பிரதேசத்தில் தான் இந்த பேரினவாத அமைப்பு மீண்டும் அடாவடித்தனத்தில் இறங்கி இருக்கிறார். புனித பூமியில் வேறு இனத்தவர்கள் இருக்கக்கூடாது என்பது இவர்கள் கூறும் விடயம் பார்க்கும் பொழுது இலங்கையில் சிறுபான்மை மக்களுக்கு வேறு எங்கோ ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதை போன்றுதான் இருக்கின்றது. ஆகவே சிறுபான்மை மக்களும் மிகவும் சந்தோஷமாக செய்வதற்கு அதையும் கூறிவிட்டால் நல்லதாக இருக்கும். தொடர்ச்சியாக இது சிங்கள ராவை அமைப்பு தான் நேற்றைய தினம் போய் அங்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அடுத்த செய்தி, மீனவர் பிரச்சனை மோசமடைய தமிழக முதல்வரை காரணம், அமைச்சர் ராஜித குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கு. இரண்டு தரப்பும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றார்கள். தமிழகத்திலும் கால வரையற்ற மீனவர்களின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்கிறது. எதிர்வரும் வாரங்களில் இருநாட்டு மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றது. பார்க்கலாம் அடுத்த வருடத்திலாவது. ஒரு விடயத்தை நீங்கள் அவதானிக்க வேண்டும். எல்லோரும் மறக்கிற விடயம், நீங்கள் இந்தியாவிலே சென்று சில கடல் நிலவங்களை பார்க்கும் போதுதான் விளங்கும். ஏனென்றால் தமிழக முகத்தில் இருந்துதான் தமிழக செய்திகள் இலங்கை வந்தடைகிறது. நீங்கள் இந்திய மத்திய அரசினுடைய முகத்திலிருந்து பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களுக்கு தொடர் பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக கொல்கத்தா மீனுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இடம். பெங்காலி மக்கள் கடலுக்கு செல்லும் போது அவர்களுக்கும் பங்களாதேஷ் மக்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கின்றன மீனவர்களுக்கு இடையிலே. பாகிஸ்தான், குஜராத், பஞ்சாப் மக்களுக்கு இடையிலே இதே பிரச்சனை இருக்கிறார். இந்தியாவிற்கு தமிழக இலங்கை பிரச்சனை மாத்திரம் இந்த மீனவ பிரச்சனையாக இல்லை என்பதையும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு கேட்கும் அந்த ஒலி கொஞ்சம் பெரிதாக தமிழக பக்கத்திலிருந்து வருகிறது. ஆனால் தொடர்ச்சியாகவே இந்த வகையான முரண்பாடுகள் முழுவதும் மத்திய அரசு கொடுக்கின்றது. அடுத்து, புலம்பெயர்ந்த சகலரையும் நாடு திரும்புமாறு பாதுகாப்பு செயலாளர் அழைப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நேற்று திங்கட்கிழமை தான் இந்த அழைப்பை எமது பாதுகாப்பு செயலாளர் விடுத்திருக்கின்றார். அதாவது 1980 2009 ஆண்டு வரை நாட்டில் நிலவிய நிச்சயமற்ற கால நிலவரம் சார்ந்து வெளிநகர்ந்த மக்களை மீண்டும் அழைத்திருக்கின்றார். குறிப்பாக விசேட நிபுணத்துவம் பெற்றவர்கள் பலர் தற்பொழுது புலம்பெயர்ந்து சென்று பல்வேறு நாடுகளில் இருக்கின்றார்கள். இலங்கையின் முன்னேற்றத்தை கவனித்துக் கொண்டு நீங்கள் மீண்டும் தற்பொழுது அமைதியான சூழல் இருக்கின்றது, இங்கு வருகை தந்து நாட்டுக்கு சேவையாற்றுமாறு அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். முதலில் சந்தேகங்கள் களையப்பட வேண்டும், தினக்குரல் சொல்லுகின்ற செய்தி. இன நெருக்கடிக்கான அரசியல் தீர்விலே இந்த விடயம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று இருக்கின்றது. என் வசம் இருந்த அனைத்து அதிகாரங்களையும் தலைமைத்துவ சபையிடம் வழங்கிவிட்டேன். ஆனால் கட்சி தலைவர்கள் என்ற எச்சம் மட்டும் அவர் தனது மானத்தை மறைப்பதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி தலைவர்களுடைய மொத்த மானத்தையும் இப்போது எல்லோரும் கேள்விக்குட்படுத்துகின்ற காலமாக இருக்கின்றது. பிரதீப்பினுடைய கேலி சித்திரம் இது தினக்குரல் பத்திரிகையிலே. இனி நாங்கள் செல்வோம் தினகரன் சொல்லும் செய்திகளை பார்க்க. சமாதான சூழலின் பிரதிபலன், வடக்கில் பெருமளவு மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தகுதி, உயர்தர பரீட்சையில் சாதனை படைத்தோருக்கு பரிசில்கள் வழங்கும் வைபவத்தில் ஜனாதிபதி தெரிவித்த செய்தி. சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட், சத்திர சிகிச்சையில் போது பெற்ற ஒழுங்குமுறை இன்று அறிமுகம், உலக சுகாதார ஸ்தாபன ஆலோசனையுடன் தயாரிப்பு என்கின்ற செய்தியாக இருக்கிறது. 171 இலங்கை மீனவர்களையும் மனிதாபிமானத்துடன் விடுவியுங்கள், தமிழக முதல்வரிடம் தேசிய மீன்பிடி சம்மேளனம் உருக்கமான வேண்டுகோள் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆஜராகதிலிருந்து தேவயானிக்கு இலக்கு என்கின்ற செய்தியாக இருக்கிறது. தேவயானி மிகவும் பிரபலமாக பேசப்படுகின்ற அமெரிக்க இந்திய உறவுகள் சார்ந்து தற்போது அவருக்கு ஐக்கிய நாடுகளுக்கான விசேட அதிகாரி என்கின்ற ஒரு ஸ்தானத்தை நேற்றைய தினம் இந்திய அரசு வழங்கி இருக்கின்றது. ஏட்டிக்கு போட்டியாக தற்பொழுது இந்த தேவயானி கொப்பக்கடியின் இந்த கைது விவகாரத்தை அடுத்து இரு நாட்டுக்கான உறவு பாதிக்கப்படும் என பரவலாக அமெரிக்கா சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இது தூதரகம் மற்றும் தூதர அதிகாரிகள் சார்ந்த ஒரு விடயம் அல்ல. அவர் தனது வேலைக்காக பயன்படுத்திய பெண்ணின்
செயற்பாட்டில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளுக்காக நாங்கள் அவரை குற்றவாளியாக அவரை விசாரிக்கப்பட்ட விதம் தான் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. அந்த வகையில் அதுவும் அமெரிக்காவில் நடைமுறை சட்டத்திற்கு அமைவாக தான் அந்த விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டிருந்தன. ஆகவே தற்பொழுது இன்றைய தினம் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் அமெரிக்காவில் இருக்கும் இந்திய தூதர் இன்றைய தினம் வாஷிங்டனுக்கு சென்று இது குறித்த பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாக. அதே நேரத்தில் இந்திய ஐக்கிய நாடுகளுக்கான அதிகாரியும் அதே நேரத்தில் இந்திய அரசும் ஐக்கிய நாடுகளுக்கு பான் கி மூன் அவர்களுக்கு விடுத்த அறிக்கையை பரிசீலனை செய்ததன் பின்னர் ஐக்கிய நாடுகள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. இனி இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு சர்ச்சை அல்ல, ஐக்கிய நாடுகளுக்கும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்துக்குமான விடயம் என்று. ஆகவே இதன் நிலை என்ன வகையில் இருக்க போறதுன்னு தெரியவில்லை. ஆனதன் பின்னர் அவருக்கு பல அதிகாரத்துவ மாற்றங்கள் கிடைக்கின்றது. அது உண்மையாகவே அவரது திறமைக்கேற்ற தகுதிகான் உறவுதான் அவருக்கு கிடைத்திருக்கின்றதா, டெசிக்னேஷன் அந்தஸ்து கிடைத்திருக்கின்றதா, இல்லை அவர் இப்படி மாட்டிக்கொண்டதனால் தொடர்பிலும் பரபரப்பான செய்திகள் வந்திருக்கின்றன. சொத்து குவிப்பு எல்லாம் இடம்பெற்றிருப்பதாக, பல வீடுகள் எல்லாம் கொள்வனை செய்திருப்பதாக இந்திய தகவல்களும் கூறியிருக்கின்றன. எதிர்காலத்தில் இது ஒரு சர்வதேச மட்டத்தில் மிகவும் பேசப்படும் ஒரு பெண் அடிப்படையில் அவருக்கு நரேந்திர மோடி கூட அமெரிக்காவுடன் பேசுவதை தவிர்த்திருக்கிறார். பெண் என்ற அடிப்படையில் அவர் இப்படி முகம் கொடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கும். அதேவேளை ஆளுங்கட்சியுடனான நெருங்கிய தொடர்புகளும் துப்பு துளர்களும் அதிகம் ஆர்வத்தில் ஈடுபட்டு வருகின்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறோம். இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம். நாங்கள் அடுத்த செய்திக்கு செல்வோம். தினகரன் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம், ரணில் கட்சியை பலப்படுத்திய பின்னர் அரசை கவிழ்ப்பது பற்றி சிந்திக்க வேண்டும் என்கிற செய்தி பிரசுரமாக. அதுதான் மக்களின் கருத்தாகவும் இருக்கின்றது. இன்றைய தினம் தினகரன் ஆசிரியர் தலையங்கமும் அவ்வாறு இருக்கின்றது. முதலில் தமது கட்சியை பலப்படுத்த வேண்டும், கட்சியை ஐக்கியப்படுத்த வேண்டும். அதை பலப்படுத்தி கொண்டால்தான் நாட்டை முன்னேற்றலாம். ஒரு அரசாங்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் ஒரு பலமான அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக ஒரு பலமான எதிர்க்கட்சியும் அவசியமாகவே இருக்கின்றது. ரொம்ப பாதுகாப்போடு பெரியவர் ஒரு போகிறார் போல இல்ல, வெள்ளக்கடல் ஆமை ஒன்றை எங்கேயோ கொண்டு போறாங்க என்கிற செய்தியாக இங்கே பிரசுரமாக இருக்கிறது. ஒரு வெள்ளை ஆமை இப்ப ஒரு கிழமை நான் செல்வதற்கு முன்னர் பார்த்தேன், இன்னும் அந்த ஆமையை பிடிச்சதா இல்லை இல்லையா? ஆமை எங்கு சென்றது தெரியவில்லை. பாதுகாப்புடன் இவர்கள் கூறுவதை போன்று ஆமை பாதுகாப்பாக இங்கு கொண்டு செல்லப்பட்டதோ என்ற சந்தேகமும் எழுகிறது. அரிய வகை கடலாமை என்று அது பேசப்படுகிறது இல்லையா? பல கோடி ரூபாய் பெறுமதியான ஆமை. அதனால் தான் அப்படி இருக்கிறது போல் இருக்கிறது. அடுத்து உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை பார்ப்போம். பிரதான தலைப்பை நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். மனித புதைக்குழி தோண்டும் பணி நிறுத்தம், மீட்கப்பட்ட 11 மண்டையோடுகளும் பகுப்பாய்வு, யாழ் இந்து மாணவனின் கொலைக்கு நீதி வழங்குக, நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. காடையர்களால் தாக்கப்பட்ட மாணவர், போர் இழப்பீடு குறித்த மதிப்பீட்டு பணி நிறைவு, விவரங்களுடன் கொழும்புக்கு என்கின்ற செய்தி. இவை உதயன் பத்திரிகையினுடைய மிக முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள், புலம்பெயர் இளைஞர்களை நாடு திரும்ப அழைத்தார் கோத்தாபாய ராஜபக்ச, சுகாதார தொண்டர்கள் போலீசாரால் அச்சுறுத்தப்பட்ட விரட்டி அடிப்பு, கடமைக்கு திரும்ப போவதில்லை என அறிவிப்பு என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை முன்பாக நேற்று திங்கட்கிழமை 5வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட சுகாதார தொண்டர்கள் போலீசாரினால் கடுமையாக அச்சுறுத்தப்பட்டு பலவந்தமாக அங்கிருந்து அகற்றப்பட்டனர் என்கிற செய்தியாக இருக்கு. ஆகவே வடக்கிலே மிகப்பெரிய சுகாதார ஸ்தம்பிதம் இருப்பது இங்கே நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இனம் காணப்பட்ட சிசுவின் சடலம் பாதி எரிந்து போன நிலையில் மீட்பு, கைதான பெண் அதிர்ச்சி வாக்குமூலம், உரும்புராய் பகுதியில் இந்த விடயம் இடம்பெற்றிருப்பதாக யாழ் தினக்குரல் செய்தி தந்திருக்கின்றது நமக்கு. இதைத் தொடர்ந்து நாங்கள் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையினுடைய இணை செய்திகளுக்கு செல்லலாம். கடவு சீட்டு, விசா, குடியுரிமை தொடர்பில் தகவல்களை அறிந்து கொள்ள தொலைபேசி எண் 1962 அறிமுகத்துக்கு வந்து இது மிகவும் சிறப்பான விடயம். உங்களுக்கு ஏதாவது இது தொடர்பிலான தகவல்களை பெற வேண்டுமானால் அலுவலக நேரங்களில் உடனடியாக இந்த அழைப்பினை மேற்கொள்ளுங்கள். 1962 30 அடி ஆழமான சுரங்கத்தில் சிக்கி உயிரிழந்த இருவரின் சடலங்களும் நேற்று காலை மீட்பு என்கின்ற செய்தி. அங்கம்மன ரத்னபுரி பிரதேசத்தில் இந்த அகழ்வும் பணியில் ஈடுபட்டு பலியாக இருக்கின்றார்கள். இவை இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகள் நாங்கள் தந்துவிட்டோம். இனி நீங்கள் தீர்மானிப்பதுதான் உங்களுக்கான தேவை. நீங்கள் தீர்மானிக்கும் உங்கள் வாழ்க்கை நலவுகள், உங்கள் வாழ்க்கை எமது செய்தி. இதை நீங்கள் சக்தியினுடைய பிரதான தலைப்புகளில் வருகின்ற செய்திகளில் அறிந்து கொள்ளலாம். அதே நேரம் மனத்தியாளர் செய்திகளிலும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் ஆழமாக பகுப்பாய்வு செய்யப்பட்ட விடயத்தை அறிந்து கொள்ள நீங்கள் சக்தி பிரஸ் ரிலீஸுக்கு, சக்தி டிவி, சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் இணைந்து வழங்கும் பிரைஸ் ரிலீஸுக்கு நீங்கள் வருகை தரலாம். வரும்போது ஜெகநாத் கண்ணா போன உங்களுக்கு உதவிகள் பெற கிடைக்கலாம். நன்றி ஜெகன். நன்றி கஜகன். தொடர்ந்து சக்தியினுடைய சிறப்பு நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். விடைபெற்றுச் செல்கிறோம். நன்றி, வணக்கம்.